இன்றைக்கி நம்ம ஒரு பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் சிறுபருப்பு பாயசம். இப்படி மட்டும் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வைக்கிற டைமும் ரொம்பவே கம்மி தான். அடிபொலியான டேஸ்ட்டில் இருக்கும். எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் 1 கப்பு சிறுபருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 3/4 கப் ஜவ்வரிசியும் ஆட் பண்ணி அது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது ஜவ்வரிசி நல்லா வறுபட்ட உடனே கொஞ்சம் பஃப்னு வரும். அந்த பக்குவத்தில் வேறு ஒரு பாத்திரத்தில் தட்டி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த சிறுபருப்பை நல்லா கழுவி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஜவ்வரிசியும் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் வச்சு குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் 2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப்பு சிறுபருப்புக்கு 2 கப்பு சர்க்கரை தாராளம் காணும். இனிப்பு கம்மியாக வேணுங்கவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது கூடவே 4-5 ஏலக்காவையும் தட்டி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வடிகட்டிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் அதை கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அவிச்சு வச்சுருந்த சிறுபருப்பையும் அது கூட ஆட் பண்ணி அது நல்லா கொதிச்சு வரப்போ இந்த பேனில் நெய் எதுவுமே விடாமல் தேங்காவை மட்டும் நல்லா பொன்னிறமாக வறுத்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கப்பு பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது கொதிச்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அடிப்பொலியாக இருக்கும்.